வந்து தலைவரை பார்க்கணும், அவருக்கு ஒரு பூங்கத்தை கொடுத்துட்டு சந்தோஷமா போயிடணும் அப்படின்னு தான் நாங்க கேட்டோம். ஆனா வந்து இப்படி ஒரு நிகழ்வு ஒருங்கிணைச்சு பேச வச்சு தலைவர் வரை பாக்குறாரு, பயமா இருக்கு. அதனால வந்து அதுக்கு வந்து செம்மலருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். எனக்கு முன்னாடி பேசின கீதா இளங்கோவன் தோழர், நிவேதிதா லூயிஸ் தோழர், சல்மா தோழர், இவங்களோடலாம் மேடையில் நின்று இன்னைக்கு பேசுறேன் அப்படிங்கிறதே வந்து இந்த மகளிர் தினத்தை வந்து மிகவும் சிறப்பாக்குது. இதை விட ஒரு சிறந்த மகளிர் தினம் இருந்ததில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி மேடையில் இருக்கிறதுக்கு. என்னுடைய தலைப்பு ரொம்ப பயங்கரமா கொடுத்துட்டேன். அதாவது சனாதனத்தை வேறறுக்க பெண்களே பேராயுதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து என்ன சனாதனத்தை வேறறுக்க பெண்களே பேராயுதம் அப்படின்னு சொல்லும் போது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனைக்கும் யாரை வந்து அதீதமா பாதிக்குது அவங்கதான் அதோடைய ஆயுதமா இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது சனாதனத்தினால் அனுகூலம் அடைவது யார், அதீத பாதிப்படைவது யார் அப்படின்னு பார்க்கும்போது அதீத பாதிப்பு வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அப்படின்னு இருக்கு. அந்த ஒடுக்கப்பட்டவர்களிலும் பெண்களுக்கு தான் அதீத பாதிப்பு. சனாதனத்தினால பெண்களுக்கு ஒரு நன்மைன்னு சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. ஆனா வந்து தூக்கி பிடிக்கிறவங்களும் பெண்களா தான் இருக்காங்க. அந்த வேதனையை அப்புறம் பார்ப்போம். முதல்ல வந்து ஒரு அரசியல் விசிகாங்கிறது ஒரு அரசியல் கட்சி மேடைக்கும் பெண்களுக்கும் என்ன சம்பந்தம், அரசியலுக்கும் பெண்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க நின்று பேசுவேன், நான் எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். அரசியல் புரிதல் எப்படி அரசியல்னாலே வந்து அது ஏதோ சில பேருக்கு தான் உண்டு, அரசியல்ங்கிறது சாக்கடை, அரசியல் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் பொது புத்தியில இருக்கு. ஆண்களே அரசியலுக்கு வர தயங்கும் போது பெண்கள் எங்கேருந்து வருது? வீட்டை விட்டே வெளியில அனுப்ப மாட்டாங்க. அப்ப அரசியலுக்கு எப்படி வருது? நிவேதிதா அழகா சொன்னாங்க, கண்ணியமா இருக்கணும், அந்த மாதிரி வெளிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டியுமே நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொது புத்தியில தேவையில்லாம திணிக்கப்படுது. அரசியல் வந்து உங்களுக்கு வேண்டாம், அரசியல் வந்து தவறு, அரசியல் வந்து சில பேருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. அதுலயே ஒரு பெரிய அரசியல் இருக்கு. நம்மளை அரசியல் அற்ற தன்மையில் வைத்திருப்பதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அப்பொலிட்டிக்கலா யாரால இருக்க முடியும்? யார் இருக்காங்க சில பேர், அரசியலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சில பேர் இருப்பாங்க, எலீட் மக்கள். அவங்களுக்கு ஏன்னா இந்த உலகத்தை அதை அப்படியே இருக்கும், அது இருக்கும் விதத்திலேயே எனக்கு அனுகூலமாக இருக்கிறது என்றால் நான் அரசியல் மயமாக வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு இந்த உலகத்துல வந்து எனக்கு ஒடுக்கப்படுறேன், எனக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னா நான் கண்டிப்பா அரசியல் ஆகிதான் ஆகணும். யாருக்கு வந்து அரசியல்ல ஈடுபாடு இல்லைன்னு சொல்றானுங்களோ அவங்க அரசியல் அதிகாரத்துல மேல இருக்காங்க, அவங்க ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்க பல பேரை, அதனால அவங்களுக்கு அரசியல்ல ஈடுபாடு இல்லை. அப்ப அப்பொலிட்டிக்கலா இருக்கிறது ஒரு பெருமை கிடையாது, அது ஒரு இழிவு. இதை முதல்ல பெண்கள் உணரணும். அரசியலில் ஈடுபாடு இருப்பதுதான் வந்து நமக்கான விடுதலையை நமக்கு கொடுக்கும், நம்ம வேற யாரையும் ஒடுக்கல அப்படிங்கிற ஒரு it will ensure that we are not oppressors. ஸோ அதுக்காகவாவது பொலிட்டிசைஸ் ஆகணும். இப்போ இதெல்லாம் இப்போ பேசுறேன். எனக்கு முதல்ல எனக்குடைய அரசியல் புரிதல்ன்றது என்ன ஆச்சு, எது என்னுடைய முதல் புள்ளின்னு பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலா தான் பேச போறேன், சாரி. ஏன்னா வந்து பெரிய வெளிகள்லாம் இல்லை, எனக்கு என்ன புரிதல் தான், பெண்ணிய புரிதல் தான் என்னுடைய அரசியலுடைய முதல் புள்ளி. பெண்ணிய புரிதல் அப்படிங்கிறப்போ ஒரு திருமணம் ஆகும்போது, திருமண வாழ்க்கையில ஈடுபடும் போது 2 குழந்தைகளும் கிடைக்கிற போதுதான் வந்து சமூகம் இந்த பெண்ணை எப்படி பார்க்குது, சமூகம் பெண்களை எப்படி பார்க்கிறது, நாம் நம்மளை எப்படி பார்க்கிறோம். நம்மளை பத்தி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருப்போம், நம்ம குடும்பம், நம்ம அப்பா அம்மா நம்மளை பத்தி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருப்பாங்க. ஆனா சொசைட்டி பெண்ணை பத்தின ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருக்குல்ல, அது எவ்வளவு மோசமாக இருக்கிறது, அது எவ்வளவு வந்து ஒரு ஒடுக்குமுறையை வந்து எவ்வளவு ஒரு பிரஷரை ஒரு பெண்ணுக்கு கொடுக்குதுங்கிறது தெரியறதுக்குள்ள கையில 2 குழந்தை வந்தாச்சு. அப்பதான் வந்து கண்ணை திறந்து ஒரு பெண்ணிய புரிதலே வருது. ஏன்னா இந்த பொது சமூகத்துல வந்து ஒரு பள்ளிக்கூட பாடங்களோ எதுவுமே வந்து அரசியல் புரிதல்களை ஏற்படுத்துறது கிடையாது. அப்படி ஒரு ஆசானா நான் வந்து கண்ணை திறந்து பார்த்தது வந்து தலைவரை தான். ப்ரொஃபஸர், ஹீஸ் a lecturer. ஒரு அதுக்கப்புறம் வரேன், தலைவர் பார்த்துட்டாரு, நான் ஃப்ளோவை விட்டுற போறேன். என்னன்னா பெண்ணிய புரிதல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு ஒர்க்கிங் உமன் கடக்கணும்னு சொல்லிடுறேன். ஒரு வேலைக்கு போற ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, நான் வீட்லயும் சமைச்சிட்டு நான் வேலைக்கும் போகணும். கம்யூனிட்டி கிச்சனை பத்தி சொன்னாங்க, நான் அதுக்கப்புறமா வரேன். வீட்லயும் வேலை செஞ்சுட்டு குழந்தையும் பார்த்துட்டு நான் வேலைக்கு போறேன். எனக்கு அது ஒரு அப்ரெஷன். இதை சொல்றதுக்கு வந்து பெரிய யாரும் சொல்ல வேணாம், எனக்கு ஏதோ ஒரு அநீதி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆண்கள் வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க ஓரளவுக்கு தான் செய்வாங்க, அவங்க செஞ்சதுக்கே நம்ம நன்றியோடு இருக்கணும். அப்ப அடுத்த கட்ட அதுக்கான வந்து ஒரு மாற்று என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டு வேலைக்கு உதவிக்கு வருபவன் பெண்கள். ஒரு கட்டத்துல முழுக்க அவங்கள நம்புற மாதிரி இருக்கு.
அப்போ இது ஒரு ஆரோக்கியமான மாற்றம் அப்படின்னு ஒரு 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 பகுத்தறிவுள்ள ஒரு பெண் கண்டிப்பாக சிந்திப்பாள் இல்லையா? நீ உன்னுடைய சுதந்திரத்துக்கு, உன்னோட பொருளாதார சுதந்திரத்துக்காக நீங்க வேலைக்கு போற. அப்ப நீ வேலைக்கு போறதுக்காக காலங்காலமாக இன்னொரு தலைமுறை பெண்களை வீட்டு வேலைக்காக வச்சிருக்க போறியா அப்படின்ற ஒரு கேள்வி நேர்மையான ஒரு பெண்ணுக்கு வரணும். எனக்கு அது வந்தது. அப்ப அந்த பெண்ணுடைய குழந்தைகள் எப்படி படிப்பாங்க? காலங்காலமாக வீட்டு வேலை செய்யவும் உன் வீட்டு அழுக்கை கிளீன் பண்ணவும் ஒரு பெண் தலைமுறை வரணுமா? அது ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண்கள்லாம் எந்த ஜாதியா சேர்ந்தவங்களா இருக்காங்க? உயர் ஜாதி பெண்கள் யாருக்குமே அந்த பிரச்சனை இல்லை. அப்ப உயர் ஜாதி பெண்ணியம் இதுக்கு மாற்று கிடையாது. சவர்ணா ஃபெமினிசம்னு சொல்லுவாங்க. அது இட் won't bother about anything else. நீ வேலைக்கு போறியா, நீ அப்படி பண்றியா, ஆண்களை அது ஒரு சின்ன விதமா இருக்கு. அது இல்லையே, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்ப ஒரு போதாமை இருக்கு. அப்பதான் புரிய வருது, நோ, சாதி ஒழிப்பு மட்டும்தான் பெண் விடுதலையை சாத்தியமாக்க முடியும் அப்படிங்கிற புள்ளி அங்க தெரியும். இதுக்கு இன்னொரு புரிதல் எப்படி ஏற்படும்? கம்யூனிட்டி கிச்சனை பத்தி பேசினாங்க. கம்யூனிட்டி கிச்சன் மாற்று அது நம்ம சமூகத்துல வரவே வராதுங்க. ஏன் வராது அப்படின்னா, ஆண்கள் மட்டும் பிரச்சனை கிடையாது, சாதி பிரச்சனை. ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம், ஆனா ஒரு சத்துணவு கூடத்துல ஒரு தலித் பெண் சமைச்சா சாப்பிடுவோமா? அப்ப கம்யூனிட்டி கிச்சன்ல யாரை சமைக்கிறா நம்ம நோண்டி பார்க்க மாட்டோமா? ஏன் சாதிப்படிதான் சமைக்கணும், அங்க ஓன் ஜாதிப்படிதான் சமைக்கணும்னு அடிச்சுக்குவாங்க. எங்கேருந்து இத்தனை கம்யூனிட்டி இருக்கே, ஒரு கம்யூனிட்டிக்கும் கிச்சன் வைக்கணும். நம்ம சாதிய பெண்கள் மனசுல இருந்து தூக்கி எறியாம நமக்கு விடுதலையே கிடையாதுன்ற புள்ளி அங்கதான் புரிஞ்சுது. இதெல்லாம் புரிஞ்சது எனக்கு சந்தோஷமா. இதெல்லாம் இன்னும் டிப்ரெஷனை தான். எதுவுமே கான்சியஸ்னஸ் வராத வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். கான்சியஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வலிதான் வரும். இப்போ சொல்ற மாதிரி உடல் உழைப்புல ஈடுபடுறது, உடல் உழைப்பையும் கல்வியையும் நம்ம பிரிச்சே வச்சிருக்கோம். கல்வி கிடைச்சாலும் கல்வி இருந்தால் கல்வி கற்றவங்களும் உடல் உழைப்புல ஈடுபட்டே ஆக வேண்டிய ஒரு சில ஜாதிகள் இருக்கு. கல்வி மட்டும்தான் நாங்க கற்போம், நாங்க மற்றவங்களுக்கு கற்பிப்போம், நாங்க சில இடங்களை நாங்க ஆக்கிரமிச்சிருப்போம், நாங்க உடல் உழைப்பில் ஈடுபடவே மாட்டோம்ங்கிற ஒரு சிஸ்டம் இங்க இருக்கு. இதுதான் நம்மளுடைய சாதி அமைப்பு, இதுதான் சனாதனம். அப்ப சனாதனத்தை எதிர்க்க வேண்டிய தேவை பெண்களுக்கு இருக்கு. பிகாஸ் இட் இஸ் டைரக்ட்லி ஹிட்டிங் மீ. எப்படியோ பெண்களை பாதிக்குது. அண்ட் சனாதனம் வாழறதுமே பெண்களை வச்சுதான் வாழுது. பெண்கள் தானே குழந்தை பெற்று தராங்க. அப்ப நான் என் சாதிக்குள்ள திருமணம் செய்ய மறுப்பேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, சனாதனம் செத்துரும். அதனாலதான் ஆணவ கொலைகள் நடக்குது. அது பெருமை, கௌரவம். இட் இஸ் பிரேக்கிங் த ஸ்ட்ரக்சர். ஒரு உமன் நான் என் சாதிக்குள் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது சொல்ல ஆரம்பிச்சு செஞ்சுட்டாங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பொடி பொடியா ஒதுந்து போயிடும். ஸோ அதனாலதான் சனாதனத்தை வேற அறுக்கக்கூடிய பேர் ஆயுதம் பெண்கள் அப்படின்னு நான் தாழ்மையோட தெரிவிக்கிறேன். இப்போ இன்னொன்னு, இந்த சாதி ஒழிப்புங்கிறது ரொம்ப ட்ரிக்கி. நம்ம சொல்லலாம், எல்லாருமே சாதி ஒழிக்கணும்னு பேசுறோம், சாதியை இது பண்ணணும்னு பேசுறோம். ஆனா என்ன சொல்றது, சனாதனத்துக்கு எதிரான சக்திகள், பாசிசத்துக்கு எதிரான சக்திகள்னு நம்ம சொல்லும் போது கூட நடைமுறையில இந்த ஜாதியை ஒழிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அரசியல் ரீதியாகவும் அதுல அது நமக்கு தெரியுது. ஆனா இதுல எனக்கு இத பத்தி இன்னும் நம்ம மக்கள் இத பத்தி புரிதலே இல்லை. மக்களுக்கு சாதி பற்றின ஒரு புரிதல் ஏற்பட்டாதான் அது எவ்வளவு அருவருப்பானது, எவ்வளவு அசிங்கமானதுன்னு தூக்கி போட தோணும். அது ஒரு பெருமன் தலையில தூக்கி வச்சுக்க மாட்டாங்க. தவிரவும் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சுயமரியாதை ஏற்படுத்தணும் அப்படிங்கறது அது எப்படி ஏற்படுத்துறது? ஓகே, இது ஈஸி. எனக்கு சாதிலாம் இல்ல, ஐம் காஸ்ட்லெஸ் சொல்லி சர்டிபிகேட் வாங்குற சில பேர் இருப்பாங்க. ஆனா ஒடுக்கப்பட்ட ஒரு சாதியை சேர்ந்தவங்க அந்த தாழ்மனப்பான்மையில இருந்து எப்படி வெளியில வர்றது? இதெல்லாம் பத்தி யோசிக்கும் போது அப்போதான் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, தொலைக்காட்சி விவாதங்கள் நிறைய நடந்திருக்கு. தொலைக்காட்சியில நிறைய விவாதங்கள் நடக்கும் எல்லாரையும். ஆனா ஒரு உருப்படியான ஒரு தொலைக்காட்சி விவாதம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நினைக்கிறேன். 2020ல தமிழால தலைவருடைய தலைமையில நடந்தது. அதுல தலைவர் பேசின சில விஷயங்கள் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. தீண்டாமை எல்லாம் சிக்கல்கள். பிரச்சனைகளை சிஸ்டத்தோடு இணைத்து பார்ப்பவர்கள் அறிவாளிகள், சிஸ்டத்தோடு கான்செப்டையும் இணைத்து பார்ப்பவர்கள் ஞானிகள். ஆரிய வர்ணாசிரமத்தை ஏற்க மறுத்தவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் சாதி இந்துக்களானார்கள். சாதி இந்துன்றது ஒரு பெருமை கிடையாது. அறிவு கெட்டவனே, நீ சனாதனத்தை ஏத்துக்கிட்டு அதுக்கு அடிமையா இருக்க. எவ்வளவு அசிங்கம் இது,
ஏற்க மறுத்தவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அப்போ ஒடுக்கப்பட்டவங்க they should feel proud about themselves. நீ வந்து சனாதனத்தை ஏற்கல, தூக்கி போட்ட, அதனால சதி செஞ்சு அவன் அசிங்கம், அவன் அழுக்கு அப்படின்னு சொல்லி ஒடுக்கப்பட்டு இந்த வேற வந்து தலைவர் சொல்லலன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. என்னுடைய கண்ணோட்டமே மாறிச்சு. they are not Harijans, they are not people who have to be pitied. அவன் உனக்கு வந்து குரு. இத அன்னைக்கே வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் எனக்கு சனாதனம் வேணாம் தூக்கி எரிஞ்சிட்டான். அதனால்தான் அவர்கள் அவர்ணர்கள் 4 வர்ணத்துக்குள்ள அடக்க முடியல. நீ அசிங்கமா கால இருந்து பிறந்த நீ ஒத்துக்கிற. நான் இந்துன்னு சொன்னேன்னா நீ இந்து என்ன இந்து கருவையை ஒருத்த சட்டை போடாம நின்று தூக்கி எறியறான் பிரசாதத்தை, அதை வாங்கி தின்ற நீ இந்து. அடுத்தது மத மாற்றம். இன்னொரு புரிதலை ஏற்படுறது நான் சொல்ல, தலைவர் சொன்னது நான் சொல்றேன். மத மாற்றத்தை ஏன் விரும்புகிறார்? மத மாற்றம் பண்ணாங்க. உண்மையிலேயே மத மாற்றம் பண்றது இந்த ஹிந்துன்னு மத மாற்றம் பண்ணது வந்து சனாதனவாதிகள் தான். மற்ற மதத்துக்குலாம் உண்மையிலேயே ஒரு குரு இருக்கு, ஐடியாலஜி படி இருக்கு. அப்போ மத மாற்றம் ஏன் விரும்புறாங்க அப்படிங்கிறது வந்து மதமும் மத மாற்றமும்னு தலைவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு. மீனாட்சிபுரம் மத மாற்றம் குறித்த நூல் அது. நூற்றுக்கணக்கான ஒடுக்கப்பட்டவர்கள் இஸ்லாம் மதத்தை தழுவினது. அது ஒரு மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்திச்சு. சிஏஏ சட்டம் அறிமுகப்படுத்தப்போ முதல்ல களம் கண்டவரும் நம்ம தலைவர் தான் அப்படின்றது தெரியும். சோ இஸ்லாமியர்கள் மீது ஏன் வந்து சனாதனவாதிகளுக்கு பயங்கர வெறுப்புங்கிறதையும் அந்த நூலை படிச்சா புரிஞ்சுக்கலாம். ஏன் அவ்வளோ வெறுப்பு? ஏன்னா அது சாதிக்கு எதிராக இருக்கு. சோ எல்லாமே நமக்கு ஒரு புரிதல் ஏற்படுது. சனாதனம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் காரணம். இஸ்லாமிய வெறுப்புக்கும் அதான் காரணம், பெண் வெறுப்புக்கும் அதான் காரணம். அப்புறம் மனு தர்மம் பத்தி, அது ஆக்சுவலா ஒரு செம காமெடியான ஒரு விஷயம் நடந்தது. மனு தர்மத்துல வந்து பெண்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு தலைவர் சொல்லும்போது அதுக்கு எப்படி வந்து எதிர்வினை புரிஞ்சாங்க தெரியுமா? உலகத்திலேயே மகா முட்டாள் கூட அப்படி ஒரு எதிர்வினை புரிய மாட்டான். திரும்ப வந்து பெண்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இத மாதிரி வந்து ஒரு இல்லாஜிக்கல அவர் வந்து மனு தர்மத்துல இருக்கிறத படிச்சு காமிக்கிறாரு, திரும்ப இழிவுபடுத்திட்டார். நம்மளால அவ்வளவு முட்டாள்கள் நினைச்சிருக்காங்க பாருங்களேன். எவ்வளவு முட்டாள்கள்னு நம்ம நினைச்சிருந்தா இந்த மாதிரி திருச்சு இதுக்கு எதிர்வினை பண்றதுலே அவங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அறிவுங்கிறது வந்து யாருக்கு இருக்கிறது என்பது முக்கியம். இது அம்பேத்கர் சொல்லி இருக்கிறாரு. இன்டெகிரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், இன்டெலிஜென்ஸ் அலோன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். சோ அதனாலதான் நம்ம கொண்டாட வேண்டியிருக்கு தலைவர். பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் தாங்கள் பேசுவது பூரா பொய்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். மனித குலத்துக்கும் பெண்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் எதிரான பொய்களைத்தான் தாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் அவங்க பேசுறாங்க. எதிர்வினை புரியறதுலயே, அதுவும் வந்து தவறா எதிர்வினை புரியறதுலயே நம்மளோட எனர்ஜி வீணாயிடும். ஒளியை கை கொண்டு எதிர்வினை புரிவோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.